அந்த கட்சி 2 துண்டா இருக்கு, இந்த கட்சி 4 பேர் இப்படின்ட்டு புலராங்கிதான் அடைஞ்சிட்டு இருக்கக்கூடிய உடன்பிறப்புகளுக்காகத்தான் இந்த வீடியோ. தமிழ்நாட்டின் தலைநகரமா இருக்குமா சென்னை. அந்த சென்னையில 2 மாவட்ட செயலாளர்கள், ஒருத்தர் வட துருவம், ஒருத்தர் தென் துருவம். சேகர் பாபு, மா சுப்பிரமணியன் 2 பேருக்குமே ஈகோ பிரச்சனை தலைவிரிச்சு ஆடுது. ஏன்னா ஒருத்தர் அதே கட்சியில ஆரம்பிச்சு அதே கட்சியில இன்னமும் இருக்காரு, இன்னொருத்தர் மற்ற கட்சியிலிருந்து திமுகவில் இணைஞ்சி தற்பொழுது தன்னோட பேரை தலைமை எப்போதுமே நினைச்சுக்கிட்டு இருக்கணும் அப்படின்ட்டு தலைமை சொல்லாத நிகழ்ச்சிகளும் ஏற்பாடு செஞ்சு தலைமை கிட்ட விசுவாசமா இருக்கிறதா வெளி உலகத்துக்கு காமிச்சிட்டு இருக்கக்கூடிய இன்னொருத்தர் அனிதா ராதாகிருஷ்ணன், கீதா ஜீவன். தமிழகத்தின் தென் பகுதியில ஒரே உரையில இருக்கக்கூடிய 2 கத்திகளா இவங்க இருக்கிறாங்க. ஒரு கத்தி இன்னொரு கத்திக்கும், மற்றொரு கத்தி மற்றொரு கத்திக்கும் மிக பெரிய அளவு இடையூறை கொடுத்துக்கிட்டே இருக்கு. அந்த உரையில தான் மட்டும்தான் இருக்கணும் அப்படின்ட்டு. முத்துசாமி, செந்தில் பாலாஜி கொங்கு மண்டலத்துல முக்கிய தலைவர்களா இருக்கக்கூடிய இவங்க, என்னதான் முத்துசாமி அவர்கள் பழந்தின்னு கொட்ட போட்ட அரசியல்வாதியா இருந்தாலும் செந்தில் பாலாஜி அவரினுடைய கைதான் மிக பெரிய அளவு உயர்ந்திருக்குது. குறிப்பா முத்துசாமி தான் மதுவிலக்குத்துறை அமைச்சராக இருந்தாலும் முக்கிய முடிவுகளை செந்தில் பாலாஜி அவர்கள் தான் எடுக்கிறதா அரசல் புரசலா ஒரு தகவலானது கிடைச்சிருக்குது. பெரியசாமி, சக்கரபாணி ஆரம்ப காலகட்டத்துல சக்கரபாணியினுடைய அரசியலுக்கு பிள்ளையார் சொல்லி போட்டு வச்சது பெரியசாமி தான். இருந்தாலும் இன்றைய காலகட்டத்தில் நான் உங்களை விட பெரியவன் அப்படின்ட்டு குருவுக்கே பாடம் நடத்தக்கூடிய வகையில சிஷ்யரா இருக்கக்கூடிய சக்கரபாணி பல்வேறு செயல்கள்ல தொடர்ச்சியா செஞ்சுட்டு இருக்கிறாரு. பெரியசாமியை பொறுத்த வரைக்குமே அரசியல்ல தன்னோட வேலைகளை எல்லாத்தையும் மருமகன் கையில கொடுத்துட்டு வீட்டுல ரெஸ்ட் எடுக்கிறதா ஒரு தகவலானது கிடைச்சிருக்குது. இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி தனக்கு தெரிஞ்ச அரசியல் நுணுக்கங்களையும் ராஜதந்திரங்களையும் பயன்படுத்துவதற்காக என்ன மாதிரியான வேலைகளை இறங்கி செய்யலாம் அப்படின்னு சக்கரபாணி ஒவ்வொரு நாளும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறதா தகவலானது கிடைச்சிருக்குது. KN நேரு, அன்பின் மகேஷ் இதுலயும் வழக்கம் போல சீனியர் ஜூனியர் இந்த ஒரு பிரச்சனை தான். இதனால திருச்சியில் இருக்கக்கூடிய உடன்பிறப்புகள் வயதானவர் பின்னாடி போனா எதிர்காலம் இருக்காது அப்படின்ட்டு ஒரு தரப்பிடும், நேற்றைக்கு கட்சிக்கு வந்த சிறியவர் பின்னாடி போனா எதிர்காலம் இருக்காது அப்படின்னும் 2 பிரிவுகளா மாறி மாறி கோஷ்டி சண்டையில தொடர்ச்சியா பல இடங்கள்ல ஈடுபட்டு வரதா தகவல்கள் கிடைச்சிருக்குது. சுரேஷ் ராஜன், மனோ தங்கராஜ் குமரியில இருக்கக்கூடிய ஒரே ஒரு MLA, அது உடன்பிறப்புகளுக்கு மனோ தங்கராஜ். அந்த வகையில அந்த ஒரே காரணத்திற்காக மட்டுமே தான் அவருக்கு அமைச்சர் பதவியானது கிடைச்சிருக்கிறதாகவும், இதனால் முன்னாள் MLA சுரேஷ் ராஜன் மிக பெரிய அளவு கடுப்பாகி இருக்கிறதாகவும், அவருக்கு மிகப்பெரிய அளவு கடன் சுமை இருக்கிறதாகவும், இந்த ஒரே காரணத்திற்காக அவரை கூல் செய்யும் விதமா தமிழ்நாடு நுகர்வோர் பொருள் வாணிப கழகத்தினுடைய தலைவரா இவரை தலைமை அறிவிச்சதாகவும், இது மனோ தங்கராஜுக்கு பிடிக்கலை அப்படின்ட்டும் மனோ தங்கராஜ் மீது சுரேஷ் ராஜன் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளானது, அதாவது முக்கிய டெண்டர்கள்ல மனோ தங்கராஜ் அவரினுடைய இடையூறும் அவரினுடைய மகனினுடைய தலையீடும் மிக பெரிய அளவு இருக்குது அப்படின்ற மாதிரி கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய உடன்பிறப்புகள் பரவலா பேசிக்கிட்டு இருக்காங்க. ராஜகண்ணப்பன், பெரிய கருப்பன் உறவினர்களான இவங்க 2 பேருமே யார் பெரியவன் அப்படின்ற ஒரு விஷயத்துல மிக பெரிய அளவு போட்டியும் பொறாமையும் கொண்டிருக்காங்க. ஒருத்தர் அந்த கட்சியிலே இருக்கக்கூடிய நபர், மற்றொருவர் வேறு கட்சிக்கு சென்று அதே போல வேறு ஒரு புதிய கட்சியை ஆரம்பித்து இப்படி பல்வேறு விதமான செயல்களை செஞ்சு 2021 அப்புறமா அமைச்சர் பதவி கிடைச்சதுக்கு அப்புறமாவும் பல்வேறு விதமான சர்ச்சையில சிக்கி இருக்கக்கூடிய நபரா இருக்கக்கூடியவர். இவங்க 2 பேரினுடைய செயல்பாடுகளை அங்க இருக்கக்கூடிய உடன்பிறப்புகள் சிவகங்கை, ராமநாதபுரத்துல மாறி மாறி பத்த வச்சு கொளுத்தி சொக்கப்பானை எரிய விட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். மூர்த்தி, பழனிவேல் தியாகராஜன் மூர்த்தியை பொறுத்த வரைக்குமே அடிதடி அரசியலுக்கு சொந்தக்காரர். பழனிவேல் தியாகராஜன் எலைட் பொலிட்டீஷியன், அந்த ஒரு கேட்டகரி கீழே வரக்கூடியவர். பழனிவேல் தியாகராஜனை பொறுத்த வரைக்குமே தாமரை இலையில இருக்கக்கூடிய தண்ணீர் மாதிரி கட்சியினுடைய நடவடிக்கைகளை ஒட்டாம இருந்துட்டு வந்துட்டு இருக்கிறாரு. பழனிவேல் தியாகராஜன் அவரினுடைய இலாக்கா மாற்றத்திற்கு மிக முக்கிய காரணமா மூர்த்தி இருக்கிறதா மதுரை மாவட்டத்தை சேர்ந்த உடன்பிறப்புகள் பேசிக்கிட்டு இருக்காங்க.
இப்படி பல்வேறு விதமான சிக்கல்களானது அமைச்சர்கள் மத்தியிலேயே இருக்கக்கூடிய பட்சத்துல கவுன்சிலர், ஒன்றியம், வட்டம், கழகம் இப்படி பல்வேறு தரப்பட்ட துறையில இருக்கக்கூடிய நிர்வாகிகள் பல பிரிவுகளா பிரிஞ்சு கிடக்கிறதா அரசல் பரசலான தகவல்களானது கிடைச்சிருக்குது. இந்த சூழ்நிலையில 2026 சட்டமன்ற தேர்தல்ல திமுக எதிர்கொள்ளும் பொழுது எந்த மாதிரியான நிலையினை அவர்கள் அடைவார்கள் அப்படின்ட்டு இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு ஏதாவது தோணுச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க.